ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போதைக்கு பார்க்க போகிறது ஏலகிரி மலையொட்டி இருக்கும் ஒரு ஊர். அந்த ஊருக்கும் மலைக்கும் எவ்வளோ தூரம், அதில் உள்ள இயற்கைகள் எவ்வளோ என்று தான் நம்ம இப்போதைக்கு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம் மலையில் நேச்சுரலான பகுதிகள் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இயற்கையான மலை, மலை சார்ந்த காடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உள்ளது. அதைப்போல் நாம் இப்போதைக்கு பார்க்க போகிற விஷயங்கள் ஏலகிரியுடைய நேச்சுரல்ஸ், அதை ஒட்டி உள்ள கிராமங்கள் பற்றி நாம் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். அழகான விஷயங்களில் சில விஷயங்கள் இருக்குது. அது கவிதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஏலகிரி மலையினுடைய அம்சங்கள் பற்றி நாம் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். மலைகளின் அரசி ஏலகிரி. அதேபோல் நம்ம கிராமத்திலிருந்து மலைக்கும், மலைக்கு இருந்து கிராமத்துக்கும் வருகிறோம். நாம் பார்க்குற அந்த இயற்கையான விஷயங்கள், வயல்வெளிகள், நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம வெளியூர் போய் வேலை பார்ப்போம், செய்வோம், குடும்பம் எல்லாம் இருந்தோம். நாம் ஒரு நாள் நம்ம சொந்த ஊருக்கு வருவோம். அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏலகிரி ஒட்டி உள்ள மக்கள்கள் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அவனுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அங்கமாக இருக்கும் சூழ்நிலையில் என்னைக்காவது ஒரு நாள் ரசிப்பாங்க. அதேபோல் நாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் ஸ்கூல் டைம் லீவில், வெயில் டைமில், நம்ம சம்மர் டைமில் வருவோம். அந்த டைமில் வரும்போது நம்ம இயற்கையை ரசிப்போம், குளுமையான பகுதியை நம்ம விரும்புவோம். அதேபோல் மனிதர்கள் எல்லாரும் ஆசைப்படுவார்கள், வருவார்கள், போவார்கள். அந்த மாதிரி போகிற ப்ளேஸு, ரோடு, வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது, மலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பார்க்கும்போது அது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தரும். பொதுவாக எல்லாரும் போய் கொண்டிருப்பார்கள். லவ்வர்ஸு, குடும்பம் எல்லாரும் போவாங்கள், வருவாங்கள். கிட்ஸ், குழந்தைகள் விரும்புவாங்க. அந்த மாதிரி நாம் ஒரு இயற்கையான சூழல்களை பார்க்கும்போது அதில் இருக்கும் அற்புதங்கள், என்ஜாய்மெண்ட்டு, அதோட விஷயங்கள், அதோடைய காற்று, மலை, இயற்கையான விஷயங்கள், மலைப்பகுதி, ஆறு, ஏரி, குளங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். வருகின்ற புது புது மனிதர்களை சந்திப்போம். ஆறுகள், போட்டுகள், அட்வென்ச்சர்கள், விளையாட்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அற்புதமாக விளையாடி கொண்டிருப்போம், பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். அதேபோல் வயல்வெளிகள், அந்த மாதிரி நம்ம வெளியூரில் இருந்து நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது இருக்கிற அந்த ஃபீல் தனி ஒரு பட்ட ஒரு விஷயங்கள். பாய்.